எனது முதல் காதலை சொன்னால் தமிழ்நாடே அதிரும் என்று நடிகை வனிதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா விஜயகுமார் கடந்த 1995ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர். இத்திரைப்படத்தில் முதலமைச்சர் விஜய் கதாநாயகனாக நடித்திருந்தார். 2013ஆம் ஆண்டு நான் ராஜாவாக போகிறேன், சும்மா நச்சுன்னு இருக்கு ஆகிய படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து சிறு சிறு படங்களில் நடித்து வந்த வனிதா விஜயகுமார் குக் வித் கோமாளி, பிக் பாஸ் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மீண்டும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். இந்த நிலையில் யூடியூப் தளம் ஒன்றில் தனது முதல் காதல் குறித்து பேசியுள்ளார் வனிதா விஜயகுமார். அதில் என்னுடைய முதல் காதல் பற்றி பேச வேண்டும் என்றால் என்னால் இப்போது எதையும் வெளிப்படையாக பேச முடியாது. என்னை முதன்முதலாக காதலித்தது யார் அல்லது நான் யாரை முதன்முதலில் காதலித்தேன் என்பதை என்னால் வெளியே சொல்லவே முடியாது. அப்படி நான் அந்த உண்மையை சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிர்ந்துவிடும். அதனால் நான் அதை சொல்லாமல் மௌனமாக இருப்பதே நல்லது. எனது முதல் காதலை சொல்லாமலே பல வருடங்களை நான் கடந்து வந்துவிட்டேன். என்னுடைய நினைவுகள் எப்போதும் எனக்குள் மட்டும்தான் இருக்கும். முதல் காதல் ரகசியம் எனக்கும் சம்பந்தப்பட்ட அந்த நபர் என 2 பேருக்கும் மிக நன்றாக தெரியும் என பேசியிருக்கிறார். வனிதாவின் இந்த பேச்சு வலைதளங்களில் விவாதங்களை தூண்டியிருக்கிறது. அந்த முதல் காதலர் யார் என்கிற கேள்வியையும் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்கிற யூகங்களை வலைதளவாசிகள் எழுப்பி வருகின்றனர்.